ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாழ்க்கையில நம்ம அதிகம் ஏங்குறது என்ன? அன்பு, பாசம், லவ்னு சொல்றோம் இல்லையா? அதாவது லவ்னா இட் டஸ் நாட் ஹேவ் டு பி பிட்வீன் ஒரு பொண்ணுக்கும் பையனுக்கும், அப்படி கிடையாது. நம்ம சுத்தி இருக்கவங்க, நம்ம நண்பர்கள், நம்ம யாரை பார்த்தாலும் ஒரு ரெகக்னிஷன், ஒரு அன்பு எதிர்பார்க்கிறோம் சராசரியா. பிளஸ் இது ஒரு நல்ல விஷயம், தப்பு கிடையாது. ஆனா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் நண்பர்களே. உங்களுக்கு நீங்க நல்லவரா இருக்கீங்க, பாசமா இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க. பட் உங்க பாசத்தை புரிஞ்சுக்காதவங்க சில பேர் இருக்காங்கன்னா, அவங்க உங்க வாழ்க்கையில இருக்கணும்ன்றதுக்கு நீங்க கெஞ்சாதீங்க. வாழ்க்கையில பாசமும் அன்பும் தன்னை போல அடுத்த மனுஷங்கிட்ட நமக்கு வரணும். அதை கெஞ்சி இல்ல ஒரு அஜெண்டா வச்சு ஏதாவது நம்ம பண்ணாதான் பாசம் வரும், அன்பு வரும்னா அது வந்து போலியான பாசம். பிளஸ் அது நிலைக்காது. ஓகே, சோ பாசம் அன்பை கெஞ்சி உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைக்காதீங்க. அது தானா வரும்போது அதை நீங்க ஏத்துக்கோங்க. பிளஸ் கெஞ்சி நீங்க அது பின்னாடி போய் உங்க அருமை புரியாதவங்ககிட்ட கெஞ்சி பாசத்தை வாங்கினீங்கன்னா அது நிலைக்காத நண்பர்களே. சோ உங்க அருமையை, உங்க விலையை நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அது நம்ம புரிஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. நமக்கு நம்ம மரியாதை கொடுத்து நம்ம மேல நம்ம பாசமா இருக்கிறது முதல் ப்ரையாரிட்டியா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்க மேல வர பாசம். ஓகே, சோ ப்ளீஸ் டோன்ட் பெக் ஃபார் லவ், ப்ளீஸ் டோன்ட் பெக் ஃபார் அஃபெக்ஷன். பி யுவர் செல்ஃப். உங்களை பிடிச்சவங்க, உங்ககிட்ட நேச்சுரலா பாசமா இருக்கவங்க உங்களை தேடி வந்து உங்ககிட்ட பாசமா இருப்பாங்க. ஓகே, ஏன்னா இதனால வந்து நிறைய பேர் நிம்மதி எழுந்து சந்தோஷம் இல்லாம இருக்காங்க நண்பர்களே. So I thought I had to address this at this point. Have a fantastic weekend. Love you all.